राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो गरुड़ भगवान की जय। निगदान गरुड़ पंचमी गरुड़ाழ்வாருடைய அவதார தினம். நிகதான் நாக பஞ்சமி. பகவான் காளிய நாகத்தை அடக்கின தினம். அதில் நம்ம ஆனந்தமாக கோவர்தன விஷயத்தை அனுபவிச்சோம். கோவர்தனம், கோவர்தனம், கோனா பசு, வர்தனம் அப்படின்னா அதை நல்லா போஷித்து பாதுகாப்பாக வளர்க்குறது. கோவர்தனம், கோவர்தனம்னு அர்த்தம். சில இடங்களில் கோ அப்படின்ற வார்த்தைக்கு ஜீவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்போ பசுபதினு ஒரு திருநாமம் உண்டு இல்லையா? பசு அப்படின்னா ஜீவர்கள், ஜீவர்களின் பதி பசுபதி. அந்த மாதிரி கோனா ஜீவர்கள், ஜீவர்களை போஷாக்காக வைத்திருப்பதனாலே கோவர்தனன் அப்படின்னு ஒரு திருநாமம். இப்படிலாம் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. பகவானுக்கு அதாவது இந்திரன் மேலே பொறாமை எல்லாம் கிடையாது. சும்மா தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றணும்னுலாம் கிடையாது. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவா, இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம், இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சில விஷயங்கள் எல்லாம் தடுத்து வைப்பார்கள், பண்ண வேண்டான்னு சொல்லுவார்கள். இது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அது நேத்தியே கூட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கிருஷ்ணனுடைய 6 வயசு வரைக்கும் கண்ணன் இந்த இந்திர பூஜையை தடுக்கவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை. இப்பொழுது ஏன் சுவாமிக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, இந்திரனுடைய கர்வம். உங்களுக்கு நல்ல பொசிஷன் பகவான் கொடுக்குறான், ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுக்குறான், நல்ல மரியாதை கிடைக்கிறது, எல்லாமே இருக்குன்னா அதுக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும், இன்னும் வினயத்தோடு இருக்கணும். திமிருத்தனம் காட்டக்கூடாது. அது எப்போவுமே என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு வேலையெல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் நம்மளை கொண்டாடும் பொழுது நமக்கு தெரியாமலேயே ஒரு பெருமை வரும். இந்த பெருமை வரும்பொழுது நமக்கு அஸ்ரத்தை வந்துடும். அஸ்ரத்தை வரும்பொழுது நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்களில் குறைகள் வரும். இந்த அஸ்ரத்தையை ஜெயிக்கிறது தான் ஒரு பெரிய காரியம். இந்த அஸ்ரத்தைக்கு முக்கியமான காரணம் பெருமை தான். பெருமை தான். அப்புறம் பார்த்துக்கிறபடி யாருன்னா சொல்ல போகிறா, அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு பொழுது அந்த அஸ்ரத்தை, சோம்பேறித்தனம் எல்லாம் வரும். இப்பெல்லாம் அஸ்ரத்தை வருதோ உங்களை நீங்களே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. முக்கியமாக தற்பெருமையினாலே தான் அஸ்ரத்தை. ஸ்ரத்தா, தமிழில் சிரத்தை அப்படின்னு சொல்லுவோம். சீரை இத்தை சிரத்தை, அசிரத்தை. உனக்கு அஸ்ரத்தடா அப்படின்னு திட்டுவா. அது ஸ்ரத்தா இருக்கணும், சின்சியாரிட்டி வேணும் இல்லை? ஸோ எப்போ நமக்கு அஸ்ரத்தை வருதோ அப்போ நம்மளை திரும்பியும் சரி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை பகவானுக்கு உண்டு. இப்போ அஸ்ரத்தையில் இருந்தோம்னா வளர்ச்சி கிடையாது, அது வீழ்ச்சி உண்டு, மற்றவாளுக்கும் கஷ்டம். அதனால் எப்பொழுதெல்லாம் அஸ்ரத்தை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் நம்மளை கண்டித்து, தண்டித்து, திருத்தி நல்வழிப்படுத்தணும். சில விஷயங்கள் டக்குன்னு ஒதுங்கி போயிடுவான், அதுலேயே ஒரு ஸ்ரத்த வரும். இப்போ கோபிகைகளுக்கெல்லாம்
அப்படித்தானே அவ்வளோ அழகாக அவளுக்கு ஸ்ரத்த வந்தது. அதனால் இந்த அஸ்ரத்தை அப்படின்றத பகவான் விதவிதமாக ஹேண்டில் பண்ணி நம்மளை சரி பண்ணுறான். இப்போ பகவான் இந்திரயாகத்தை தடுத்து விட்டான், பண்ண வேண்டாம்னு. எப்படி கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணணுன்றது அவனே லிஸ்ட் போட்டும் சொல்லிட்டான். பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறான், ஏ தன்மமதம் தாத கிரியதாம் யதிரோச்சதே அயம் கோப்ராஹ்மணாத்ரீனாம் மஹ்யம் ச தைதோ மகஹ. அப்பா இது என்னோட அபிப்பிராயம்ப்பா, உங்களுக்கு பிரியமாக இருந்தால் பண்ணலாம். ரொம்ப அழகு. ஏதத் மம மதம், இது என்னோட அபிப்பிராயம். இது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னால் அதை தைரியமாக சொல்லலாம், தயக்கம் அவசியம் இல்லை. யாராக வேணா இருக்கட்டும், தெய்வமாகவே இருந்தாலும் கூட உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்வதற்கு உங்களுக்கு பூரண உரிமை உண்டு. நான் திரும்ப சொல்கிறேன், அபிப்பிராயத்தை சொல்லும் பொழுது அதில் அந்த தன்மை, அந்த டிப்ளமேட்டிக் வேன்னு சொல்லுவாள் இல்லையா, அது சொல்லணும். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்ல, இது என்னோட அபிப்பிராயம், இப்போ உங்களுக்கு பிரியமாக இருந்தால் பண்ணலாம். இந்த கோவர்தன பூஜைன்றது கோபிராமண அத்ரீனாம், பசுக்கள் பிராமணர்கள் மலை, அப்புறம் மஹ்யம் ச, எனக்கும் மிக பிரியமானது அப்படின்றான். ஸ்ரீ சுகௌவாச காலாத்மனா பகவதா சக்ரஹ தர்ப்பஜிகாம்சயா प्रोक्तं निशम्य नंदाद्याः साध्वगृह्णन्त तद्वचः. அது பகவானுக்கு இந்திரனை அழிக்கணும்னு இல்லை, இந்திரனுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்றதுனால பகவான் சொன்ன வார்த்தையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். பகவானுக்கு நம்மளுடைய இந்த கர்வம், தற்பெருமை, இதில் தான் அவனுக்கு இது ஒரு அருவருப்பை ஒழிய நம்ம மேலே அருவருப்பு கிடையாது. இப்போ அப்பா அம்மா குழந்தைகள்லாம் இருக்கும், நம்ம குழந்தைகளுடைய கெட்ட குணங்கள் மேலே, அவளுடைய சோம்பேறித்தனத்து மேலே, அவளுடைய பொறுப்பில்லாத்தனத்து மேலே தான் நமக்கு வெறுப்பை ஒழிய அவள் மேலே வெறுப்பு கிடையாது. அந்த குழந்தைகள் நன்னா இருக்கட்டும்னு தானே அவ்வளவு பிரயத்தனம் பண்ணுறோம், அவளை சௌகரியமாக வச்சுக்கணும்னு அவ்வளவு சிரமப்படுறோம். அப்போ பகவானும் இந்த இந்திரனுக்கு அவனுக்கு கொடுத்துருக்க போஸ்ட் அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான், ஒழுங்காக அதை ப்ராப்பராக அவன் பண்ண மாட்டேங்கிறான். அதனால ததா சவ்யதது சர்வ ததாஹ மதுசூதன வாசயித்வா ஸ்வஸ்த்யயனம் தத்ரவ்யேன கிரித்வஜான் உபஹ்ருத்ய பலின் சம்யகாத்ருதா யவசங்கவாம். அழகா பகவானுடைய ஜோரான விஷயத்தை வர்ணிக்கிறார். மதுசூதனன் சொன்னபடியே இந்திரயாகத்திற்காக சேகரிக்கப்பட்ட திரவியத்தை கொண்டு எல்லாத்தையும் அழகாக பண்ணான். சஸ்தியாயனம் புண்ணியாக ஸ்வஸ்தி வச்சனம் எல்லாம் சொல்லி மலைகள் பிராமணர்கள்லாம் எல்லா அவளுக்கு பண்ண வேண்டிய மரியாதையை பண்ணி பசுக்களுக்கெல்லாம் புல்லையும் கொடுத்துட்டு பசுக்களை முன்னாடி நடத்திண்டு பிராமணருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு நன்னா அலங்கரித்து கொண்ட கோப்பர்களும் கிருஷ்ணனுடைய லீலைகளை பாடக்கூடிய கோபியர்களும் அழகா எருதுகள் பூட்டின வண்டிகளை ஏறிக்கொண்டு ஜோரா மலையை பிரதட்சணம் செய்தார்கள்.
கிருஷ்ணஸ்த்வன்யதமம் ரூபம் கோபவிஸ்ரம்பணம் கதः शैलोस्मीति ब्रुवन् भूरि बलिमाद्भुतरूपः बलिमाद्भुत அவ்வளவு அழகா பகவான் பலிம் ஆதது பிருஹத் வபுஹு. அப்போ பகவான் என்ன பண்ணால் அந்த கோபர்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டாகணும் இல்லையா? இந்த கோவர்தன பூஜை பண்ணியிருக்கோம், ஒரு மலைக்கு எதுக்கு பூஜைன்னு பகவானே என்ன பண்ணா ஒரு பெரிய சரீரம் எடுத்துட்டானான். இந்த கோபர்களோட கண்ணன் நிற்கிறான். அதே சமயத்தில் இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டு நான் தான் கோவர்தனன் அப்படின்னு ஒரு சப்தம் போட்டு காட்சி கொடுத்தான். தஸ்மை நமோ விரஜனைஹி சஹ சக்ர ஆத்மனாத்மனே அஹோ பஷ்யத சைலோசௌ ரூபீனோ நிருகம் ந அனுகிரகம் யதாத் ஏஷோ வஜானதோ மர்த்யான் காமரூபீ வணௌகசஹ ஹந்தி ஹஸ்மை நமஸ்யாமஹ ஷர்மணே ஆத்மனோ கவாம். இப்போ பகவான் சொல்ல அஹோ பஷ்யத், அங்கே பாருங்க பாருங்க, இந்த கோவர்தன மலை அவ்வளவு அழகா தன்னுடைய ஸ்வரூபத்தை நமக்கு காட்டி கொடுக்கறது. இந்த கோவர்தன மலை தன் இஷ்டப்படி ரூபம் எடுக்கக்கூடியது. யாரா அவமதிச்சானா அவளை இல்லாமல் பண்ணிடுவோம். அதனால் நமக்கும் நம்முடைய பசுக்களுக்கும் நன்மை உண்டாவதற்காக நாம் எல்லாம் இந்த கோவர்தன மலையை சேவிப்போம்னு சொல்லி கண்ணனே அந்த மலையை சேவிக்கிறான். அவ்வளோ அழகு பார்த்துக்கோங்க, அவ்வளோ விசேஷம். அப்போ இதத்யத்ரிகோத்விஜமகம் வாசுதேவ பிரஜோதிதாः யதா விதாயதே கோபா சஹ கிருஷ்ணா விரஜம் யயுஹு. அப்போ கிருஷ்ணன் சொன்னபடி இந்த கோபர்கள்லாம் மலை பசு பிராமணா அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணி ஆனந்தவன் நல்லா கோவர்தன பூஜை முடிஞ்சு கொடுத்தோன்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டார்கள். இப்போ அடுத்து 25வது அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச்ச இந்திரஸ்ததாத்மன பூஜாம் விஜ்ஞாய விஹதாம் நிருப கோபேப்யஹ கிருஷ்ணநாதேப்யஹ நந்தாதிப்யச் சகோபஹ சுகோபஹ சஹ. அப்போ இந்திரன் தன்னுடைய பூஜையை கெடுத்துட்டா கிருஷ்ணனை நாதனாவுடைய அந்த நந்தன் முதல கோபர்கள் கோபம் கொடுத்தோம். அதாவது இந்திரனுக்கு அப்படி திமிர கணம் சாம்பர்த்தகம் நாம மேகானாம் சாந்தகாரிணாம் இந்திர பிரச்சோதயத் கிருத்தோ வாக்கியம் ச அஹ வாக்கியம் சாஹேஷமான்யுத. அப்போ இந்திரன் நான் தான் ஈஸ்வரன் ஒரு அபிமானம் வந்துடுது இல்லையா, கோபம் அடைஞ்சதுனால பழைய காலத்தில் பெரிய மழையை பெய்யக்கூடிய மேகங்கள் எல்லாம் ஏவிட்டு சொல்கிறான். அஹோ ஸ்ரீமதமாஹாத்மியம் கோபானாம் காணநௌகசாம் கிருஷ்ணம் மர்த்தியமுபாஸ்ரித்ய ஏ சக்ருர்தேவ ஹேளனம். இந்த காட்டில் வசிக்கக்கூடிய இந்த காட்டுப்பாயல்களுக்கு நல்ல சம்பத்திற்கெல்லாம் திமிர் வந்துடுது. அந்த மாட்டுக்கார பயல்கள்லாம் இந்த அல்ப மனுஷனான கிருஷ்ணனை பிடிச்சிருந்து எனக்கு அவமானம் பண்ணிட்டார்கள். இது என்ன ஆச்சரியம்னா, கிருஷ்ணன் இப்போ 7 வயசு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இவனும் தான் பிரம்மதேவன் சிவபெருமான் இவாளோட மதுராவில் ஜெயிலில் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான்.
ஆனால் அந்த பட்டம் பதவி பொறுப்பு அதில் வந்த தற்பெருமை அதனாலே வந்த கர்வம் இப்படிலாம் பேசுகிறான். எனக்கு அப்பிரியத்தை பண்ணிட்டாவா. என்னவோ பெரிய கிருஷ்ணனை நம்ம சாதாரண ஆள். அதனால் அவளுக்கு ஒரு அடக்கி வைக்கணும். வாழை இந்த கிருஷ்ணனால் கொஞ்சம் திமிர் வந்திருக்கு. அவளுக்கு ஐஸ்வர்ய மதத்தினால உன்னோட கர்வத்தை நாசம் பண்ணுங்க. முதல்ல அவள் பசுக்கூட்டத்தை கொல்லுங்கோ. யார்? இந்திரன் சொல்கிறான். யாராவது ஒரு முகலாயன் சொன்னால் கூட நியாயம், இந்திரன் சொல்லாமோ? அவ்வளோதான். அகம் சைராவதம் நாகம் ஆருஹ்யானு பிரஜே பிரஜம். நானும் வரேன், நந்தகோபுடைய கோகுலத்தை பாழாக்கிட்டு மறுவேளை பார்க்கலாம். இப்போ அகம்பாவம் தற்பெருமை வந்தாச்சுன்னா எந்த எல்லைக்கு போவான்னு தெரியல. இதனால தான் சுவாமி அவன் பூஜையை கெடுத்தார். இப்போ யாராவது சரியில்லை வச்சுக்கோங்க, அவளுக்கு இன்னும் பொறுப்புகளோ பெருமையோ பணமோ கொடுப்போமா? ஒருத்தன் குடிகாரனாக இருக்கான், தூர்த்தனாக இருக்கான், அவனுக்கு பைசா கொடுப்போமா? நிச்சயமாக மாட்டோம். அதனால தான் பகவான் பார்த்தா இவனுக்கு பூஜை பண்ணி திமிரு ஜாஸ்தியாக போய்டு, பூஜையை கெடு முதல்ல அப்படின்னு. பெரிய ஆலங்கட்டி மழை பெய்யறது. அது மழைக்காலம் கிடையாது, ஆனால் பெருசாக மழை வருது. அப்படியே எவ்வளோ பெரிய மழை துளியாக தூண் மாதிரி இருக்கான், ஒவ்வொரு ட்ராப்பும் ஒரு பில்லர் மாதிரி இருக்கான், விழறது. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே மட்டும் புரிஞ்சுது, இதெல்லாம் இந்த கிருஷ்ணன் பண்ண வேலை. இந்திர பூஜையை கெடுத்துட்டான். ஆனால் அவளுக்கு கோபம் இல்லை, கண்ணன் காப்பாற்றுவான்னு வந்துட்டான். கோபாஹா கோப்யஸ்ய சீதார்த்தா கோவிந்தம் சரணம் யயுஹு. என்ன கஷ்டம் வந்தாலும் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணிடணும். அதுதான் சுலபம். எனக்கு தெரியலை, என்னால் முடியலை, காப்பாற்று அப்படின்னு பகவானிடத்தை ஓடி வந்தால குழந்தைகள் எல்லாம் தூக்கிண்டு பகவதः பாதமூலம் உபாயயுஹு. துயரரு சுடரடி தொழுது எழு என்மனனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் இல்லையா? அந்த ஒரு துயரத்தை அடைஞ்சுட்டு அவர்கள் பகவானே கதின்னு விழுந்தார்கள். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக त्वन्नाथं गोकुलं प्रभो त्रातुम् अर्हसि देवान्नः कुपितात् भक्तवत्सलः. சாதாரணமாக எல்லா சமயத்தையும் கிருஷ்ண கிருஷ்ணா பலராமெல்லாம் கூப்பிடுவா. இப்போ கிருஷ்ணன் மட்டும் தான் கூப்பிடுவா. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக, ஏ கிருஷ்ணா நீதான் கோகுலத்தினுடைய நாதன். ஏன்னா கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணலாம்னு சொன்னது கிருஷ்ணன் மட்டும் தான், பலராமன் சொல்லலை. அதனால் நீ தான் எங்களை காப்பாற்றணும் தேவேந்திரனுடைய கோபத்தில் இருந்துன்னு பகவான் காலில் விழுந்துட்டா. ஷீலா வர்ஷணி பாத்தேன ஹன்யமானமசேதனம் நிரீக்ஷ்ய பகவான் மேனே குபிதேந்திர கிருதம் ஹரிஹி. இது கோபமடைந்த இந்திரனுடைய திமிரான காரியம்னு பகவான் புரிஞ்சுட்டான். அப்போ அவனுடைய யாகத்தை நம்ம கெடுத்துட்டோம். அதனால் மழைக்காலம் இல்லாத சமயத்தில் கூட கடுமையான ஒரு மழையை பொழியறான். தத்ர பிரதிவிதிம் சம்யக் ஆத்மயோகேன சாதயே லோகேஷமானினாம் மௌಢ்யாத் ஹரிஷ்யே ஸ்ரீமதம் தமஹ. இவனுக்கு திமிர நான் சாமர்த்தியதான் அடக்கிறேன். என்னமோ பெரிய ஆள் நினச்சின்னு இருக்கான். இவனுக்கு அந்த மதத்தை, அந்த ஸ்ரீமதம் தமஹ ஹரிஷ்யே அடக்கிறேன். இவனோட திமிர அடக்கிறேன். அது திமிர்த்தனம் காட்டினா பகவான் அடக்கிடுவான், யாராக இருந்தாலும் சரி. அப்போ பகவான் யோசிக்கிறான், சத்வகுணம் நஹி சத்பாவயுக்தானாம் சுராணாம் ஈஷா விஸ்மயக. மத்தோ அசதாம் மானபங்கः பிரசமாயோபகல்பதே.
சத்வகுணமுடைய தேவர்களுக்கு நாம தான் லோகாதிபதினு கர்வம் உண்டாகிறது தப்பு. இவாளுக்கு அந்த இதுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு மானபங்கம் பண்ணியாச்சுன்னா, மானபங்கம்னா அவனை அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ தானாகவே அவனோட அகம்பாவம் அடங்கி வழிக்கு வருவான். தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாயே ஸ்வாத்ம யோகேன சோயம் மே விரத ஆஹிதஹ. என்னையே நாதனாக உடையதும் என்னை சரணடைந்ததும் என்னை சேர்ந்ததுமான என்னுடைய கோகுலத்தை எனது யோக பலத்தினால் நான் காப்பாற்றுகிறேன். இது என்னுடைய விரதம், நான் தீர்மானிச்சுட்டேன். எப்படி ராமனுடைய சரணாகதி ஸ்லோகமோ அது மாதிரி கிருஷ்ண சரணாகதி ஸ்லோகம் இது. என்னை சரணடைந்ததும், அதான் பாரதியார் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்றார். தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம். என்னையே நாதனாக உடையது, என்னை சேர்ந்ததான இந்த கோகுலத்தை ஸ்வ ஆத்மயோகேன என்னுடைய யோக பலத்தினால் காப்பாற்றுகிறேன். இது என்னுடைய விரதம். அதாவது சரணாகதி பண்ணியாச்சுன்னா காப்பாற்றியே தீருவான் கண்ணன். அதுதான் கண்ணனுடைய விசேஷ குணம். அதனால் சரணாகதி பண்ணிட்டு எப்பெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ, என்ன ஆயின்றிருக்குன்னு புரியலையோ, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு கையை தூக்கிடுவோம். அவ தானாகவே பகவான் பார்த்துப்பான். இத்யுக்த்வைகேன ஹஸ்தேன இத்யுக்த்வ ஏகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் ததார லீலயா விஷ்ணு சத்ராகமைவ பாலகஹ. பகவான் இப்படி ஜோரா சொல்லிட்டே ஓடினான். ஒரு சிறுபிள்ளை நாய்க்கொடையை பிடுங்கி கொடையா பிடிக்கிறா போல பகவான் ஒரு கையாலே இந்த கோவர்தன மலையை தூக்கினான். அது பகவான் அதீதமான பலம் உடையவன். சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் அதை வெளிக்காற்றான். ஜம்முன்னு இந்திரனோட போய் திட்டலை, அடிக்கலை, சண்டை போடல. ஒரு மலையை தூக்கின்னு சுவாமி நின்றுட்டான். முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ பண்ணிக்கூட அப்படின்னு. இதெல்லாம் நடந்தது இன்னைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள். அந்த பிரதமன்னு சொன்ன இல்லையா, அன்றைக்கி தான் கோவர்தன பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கா. மழை கொட்டுறது, கண்ணன் காலில் வந்து விழுந்தார்கள். கண்ணன் பார்த்தான், இந்திரனுடைய கர்வத்தை அடக்கணும் தீர்மானம் பண்ணான். வேகமாக ஓடி வந்தான், மலையை தூக்கி நின்றுட்டான். கிரிதாரி குடையாய் கொண்டான் கண்ணன், குடையாய் கொண்டான் கோவர்தனகிரி, குடையாய் கொண்டான், குடையாய் கொண்டான் கண்ணன், குடையாய் கொண்டான் கோவர்தனகிரி, குடையாய் கொண்டான் அப்படின்னு குருஜி அம்மாவோட பாட்டு. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சுவாமி எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த கோவர்தனகிரி உத்தாரணம். மலையை தூக்கி நிற்கிறான் சுவாமி. ஸோ கண்ணன் மலையை தூக்கி நிற்கட்டும், மீதி விஷயம் நாளைக்கு அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय जय जय. राधे
கிருஷ்ணா.